ஆனால் இவங்க இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களுடைய சுயநலத்துக்காக அவங்க எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக அதிமுகவுடைய பி டீம் தமிழக பாஜக அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க. பாஜகக்குள்ள அதிமுகவோட ஒரு கட்சி, கிளை கட்சி, பிரான்ச் அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நயினார் அவர்கள் தலைவரானதுக்கு அப்புறமா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லை, போராட்டமும் இல்லை, திமுகவுக்கு எதிரான அறிக்கை இல்லை, எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து திமுகவை காட்டமாக விமர்சிக்கவே இல்லை, எதுவுமே செய்யலை. ஏன்னா அதிமுகவோட சேர்ந்து தானே அவங்க செய்யணும். அதை தலைவர் சொல்லவும் ஆரம்பிச்சார். நீங்கள் ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டபோது நாங்கள் அதிமுகவுடன் கலந்தாலோசித்து முடிவு செய்வோம் அப்படின்னாரு. எப்போ தமிழக பாஜக ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறதுக்கு எதுக்கியா அதிமுக கிட்ட கேட்கணும்? அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? அதிமுகவை மீறி நாம் செயல்படக்கூடாது. இந்த காரணத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இருந்த கட்சி தலைவர்கள் தினகரன், ஓபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு புரியல. அண்ணாமலை இருந்த வரைக்கும் அண்ணாமலை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருந்த விஷயம் என்ன? அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அவங்கெல்லாம் நம்மளோட இக்கட்டான நிலைமையில அவங்க கை கொடுத்திருக்காங்க, அவங்கள பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை அப்படின்னு தெளிவாக சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனா இந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் எங்க தினகரன்ட்டையும் ஓபிஎஸ் கிட்டையும் நம்ம நெருக்கமா பழகணும்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணன் கோச்சுக்குவாரோ, அவர் கோச்சுக்கிட்டா நம்மளுக்கு எப்படி சீட்டு கொடுப்பாரு அப்படிங்கிற காரணத்தினால தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் இவங்க கண்டுக்கவே இல்லை. அவங்களுக்கு பக்குன்னு ஆகி போச்சு. இன்னையா நம்ம நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து இவங்களோட கூட்டணியில் இருந்தால் இவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே, அப்போ நம்ம கூட்டணியில் இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாம அவங்க குழம்பி போய் அவங்களுக்கு இந்த அரசியல் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க டாட்டா காட்டிட்டு வெளியில கிளம்பிட்டாங்க. உனக்கு வேணும்னா நீ என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில கிளம்பியாச்சு.